ஹலோ கைஸ். ஸோ 25K ஒர்த்தான ஸ்டாக்ஸ் வந்து நான் பை பண்ணேன். ஸோ அது வந்து எதனால் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அந்த ஸ்டாக் வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோஃப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதில் நான் வந்து இந்த என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸோட அனலைசிஸ் வீடியோ பார்ப்போம். ஸோ இது வந்து உங்களோட ஓன் அனலைசிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த பிளைண்டை என்ட்ரு பண்ணி நாளைக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணாலுமே இட்ஸ் எந்த ஒரு உங்களுக்கு வந்து பர்சனலாக எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு லேர்னிங்ஸ் இருக்கும்போது ஸோ இந்த லேர்னிங்ஸ் வந்து நீங்கள் உங்களோட அனலைசிஸ் படி என்ட்ரு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஈவன் நீங்கள் லாஸ் பண்ணாலுமே பரவாயில்ல, நான் தான் அனலைசிஸ் பண்ணி என்ட்ரு எடுத்திருக்கேன். ஸோ நான் லாஸ் வந்து பேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ நீ பிளைண்டாக வந்து இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் வர்ற கால்ஸில் வந்து நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா லாஸ் ஆகும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லேர்னிங்ஸ் இருக்காது, லைஃப் லாங் வந்து அவங்கள இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் இதில் இருக்கிற ஒரு சின்ன அனலைசிஸ் வீடியோ பார்ப்போம். அண்டு கண்டிப்பாக இதில் ஒரு சின்ன லேர்னிங்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஏரோஃப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஸ்டாக். இது வந்து பார்த்தீங்கன்னா 2023 வந்து ஐபிஓவில் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ எவர் சின்ஸ் வந்து இந்த ட்ரேடை லிஸ்ட் ஆனதுலேருந்தே ஒரு கைண்ட் ஆஃப் கன்சாலிடேஷன் தான். நாட் சே வந்து அப் ட்ரெண்டும் கிடையாது, டவுன் ட்ரெண்டும் கிடையாது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வேஸில் தான் போச்சு. அதுக்கப்புறம் சின்ன ஒரு அப் மூவ் வித் கன்சாலிடேஷன், ஒரு சடன் அப் மூவ் கிடையாது, ஒரு ஒரு கன்சாலிடேஷன் அப் மூவ். ஸோ அதுக்கப்புறம் 2025லேருந்து பார்த்தீங்கன்னா 2026 பிப்ரவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி கன்சாலிடேஷன். எகெயின் ஐபிஓ லிஸ்ட் ஆனதுலேருந்தே ஒரு கன்சாலிடேஷன் தான் சொல்லலாம். பட் இந்த இடத்துல ஒரு சின்ன மூவ் லைக் 2024 நவம்பர்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் ஒரு 75% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதிலிருந்து எவர் சின்ஸ் ஒரு நல்ல கன்சாலிடேஷன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பேட்டர்னில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு லைக் ஃபெப்ரவரி மந்த். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100% ஐ கெஸ், யா 107% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு வித்தின் ஒரு 2-3 months. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் மே மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 month வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ், அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன். இந்த இடத்துல ஒரு நல்ல கன்சாலிடேஷன், நல்ல ஒரு ஃபைட் பிட்வீன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி பிரேக் அவுட். இந்த இந்த கேண்டில் நீங்கள் எக்ஸாக்டாக வந்து பிரேக் அவுட் கேண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிரேக் அவுட் வந்து ஹியூஜாக இருக்குது. அண்ட் தேர் இஸ் நோ விக் அட் தேர் இஸ் நோ விக். இந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு சின்ன ஒரு விக் கூட கிடையாது. ஒரு அவ்வளோ ஒரு பையிங் மொமெண்டம் உள்ள ஒரு ஒரு கேண்டில். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்திருக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கல அப்படின்னா வெயிட் பண்ணியிருக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து வெயிட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஐ வெயிட்டட். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஒரு 6% மூவ். ஸோ அதுக்கப்புறம் நான் ஐ கன்ஃபர்ம்டு தட் இந்த ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது. லைக் இங்கிருந்து ஒரு 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 லெட்ஸே ஒரு சம்திங் ஒரு லெட்ஸே இங்கிருந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25% நம்ம எய்ம் பண்ணலாம். லைக் 550 ஆர் 600 வரைக்குமே நம்ம எய்ம் பண்ணலாம். ரீசன் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாடரேட் பிரேக் அவுட்டாக இருந்து ஒரு சின்ன ரீட்ரேஸாக இருந்தால் கூட சொல்லலாம். சம் ஹெவி கன்சல்டேஷனுக்கு அப்புறம் அங்கேருந்து ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் மேலே போகும் அப்படின்னு சொல்லி. பட் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் தாண்டி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு, விச் இண்டிகேட்ஸ் ஒரு ஒரு ஹெவி பையிங் ப்ரெஷர். ஸோ இது எப்படி வேணாலும் போகலாம். லைக் இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் ஆகி அதிலிருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து என்ட்ரி எடுத்து அதுக்கப்புறம் போகலாம். ஆர் சடன் அப் மூவ் இருந்தாலும் இருக்கலாம். வி நெவர் நியூ. ஸோ வி கான்ட் ஏபிள் டு ப்ரெடிக்ட் மார்க்கெட். ஸோ ஒரு மார்க்கெட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு ஸ்டாக் மூவ் ஆகும். ஸோ பட் ஒரு ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். ஸோ டோன்ட் டேக் திஸ் ஆஸ் அ கால். உங்களோட ஓன் அனலைசிஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஏன்னா பிளைண்டாக நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுனால ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. ஸோ யூ ஹாவ் யுவர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ எவ்ரி பென்னி வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுற ஒரு மணி. ஸோ
லாஸ் ஆகிறது இருக்கிறதான். ஸோ லாஸ் ஆகிறது எல்லாத்துக்குமே லாஸ் ஆகிறதாம். பட் அது வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்டாக்ல ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ்ல வந்து லாஸ் ஆனால் பிரச்சனை இல்லை. ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ பட் இதில் வந்து ஒரு நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது. நான் இந்த ரீட்ரேஸில் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ 470க்கு நான் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் இன்னைக்கு முடிஞ்ச கேண்டில்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு வீக் விச் இண்டிகேட்ஸ் பையிங் ப்ரெஷர். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் இந்த ஒரு ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட அனலிசிஸ் படி ட்ரேட் எடுங்க. ஸோ ஆர் நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜியில் இந்த இதில் என்ட்ரி ட்ரேட் கிடைக்கல அப்படின்னா யூ கேன் ஸ்கிப். ஸோ டோன்ட் டேக் திஸ் ஆஸ் அ கால். நான் அதுதான் திருப்பி திருப்பி சொல்கிறது. ஸோ அதுதான். ஸோ அண்ட் இது நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி ஆப்ஷன்ஸில் ஒரு நல்ல என்ட்ரி. பட் ஐ மிஸ்ட் த ட்ரேட். இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ இது 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இதுதான் சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல பிரேக் அவுட். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1:3 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஸோ இந்த இடத்துல வந்து 1:5 கிடச்சிருக்கு. ஸோ டார்கெட் 45 பாயிண்ட்ஸ் டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். ஸோ நான் ஏன் என்ட்ரி எடுக்கல அப்படின்னா ரீசன் என்னன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி. ஸோ மார்க்கெட் மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருந்துச்சு. அண்ட் 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஈஸியாக ஹிட் ஆயிரும். ஸோ அதனால் எல்லா ப்ரீமியமே டீக் ஆயிடுச்சு இன்னைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த ட்ரேட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மணி 1:30 ஆல்மோஸ்ட் ஒரு 1:30 ஆயிடுச்சு. ஸோ 1:30ங்கும் போது ப்ரீமியம் எல்லாமே டிகே ஆயிடுச்சு அண்ட் மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருந்துச்சு. ஸோ 15 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு டிப் வந்தாலுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும். ஸோ அதனால் நான் ரிஸ்க் எடுக்கல, என்ட்ரி எடுக்கல. பட் என்ட்ரி எடுத்திருந்தா ஒரு நல்ல ஒரு ட்ரேடாக இருந்திருக்கும். ஸோ நான் இப்போ வந்து 1 லாட் வச்சு தான் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ 3000 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஸோ வித் 1000 ருபீஸ் ரிஸ்க். பட் எனிவே இது ஒரு நல்ல ட்ரேட். But நான் எடுக்கல. So I thought of sharing it with you guys, and yeah, that's it. So if you found this video useful, kindly like and subscribe this video, and don't take this Arrow Industries as a call. உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஸோ இந்த மாதிரி பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ்க்கு உண்டான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கைண்ட்லி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் யா, பை. தேங்க்யூ ஸோ மச்.